லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸ்ல இந்த 3வது வீடியோவுல இந்த சேனல்ல வெளியான 6வது மற்றும் 7வது வீடியோவுல இருக்கிற தகவல் தொகுப்பத்தான் பார்க்க போறோம். அதோட முழு வீடியோக்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். முடிஞ்சா அதையும் போய் பாருங்க. ஆண்டர்டிகா அப்படிங்கிற கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த அண்டார்டிகா. இதற்கு வடக்கு திசைக்கு எதிரானது அப்படின்னு அர்த்தம். அதாவது தென்துருவம் அப்படின்னு பொருள்படும்படியாகத்தான் இந்த பேரு வச்சிருக்காங்க. இது மலைத்தொடர்கள், பள்ளத்தாக்குகள், பீடபூமிகள் அடங்கிய ஒரு கண்டமாகும். உலகத்துல இருக்கிறதிலேயே 5வது பெரிய கண்டம் இதுதான். இந்த அண்டார்டிகாவானது ஏறக்குறைய 1,42,00,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. அது மட்டும் இல்லாம இது ஏறக்குறைய 2.65 கோடி கன கிலோமீட்டர்கள் நிறையுள்ள பனியை கொண்டது அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க. உலகத்துல இருக்கிற பனிக்கட்டிகள்ல 90% பனிக்கட்டிகளும், இந்த உலகத்துல இருக்கிற நன்னீர்ல கிட்டத்தட்ட 70% நன்னீரும் இந்த அண்டார்டிகாவுல பனிப்பாறைகளாக உறைஞ்ச நிலையில இருக்கு. சராசரியாக சுமார் 2 கிலோமீட்டர்கள் தடிமன் அளவிற்கு பனி உறைந்துள்ளது. இங்க இருக்கிறதிலேயே பெரிய பனிப்பாறையானது சுமார் 14.5 கிலோமீட்டர்கள் தடிமன் கொண்ட பனிப்பாறைகளும் இருக்குது. ஒருவேளை இந்த பனி மொத்தமும் ஒழுகினால் இந்த உலகம் முழுமையும் 200 அடி உயரம் வரை நீரால் சூழப்படும். அண்டார்டிகா தென்துருவத்தில் இருப்பதால் இதோட பகல் நேரம் அப்படிங்கிறது ஒரு கோடைக்காலமாகவும், இதோட இரவு நேரம் அப்படிங்கிறது குளிர்காலமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அண்டார்டிகா தென்துருவத்துல இருக்கிறதாலேயும் பூமியோட 23.5 டிகிரி சாய்வு கோணத்துல சுத்துறதாலேயும் இந்த துருவ பகுதியில சூரியன் தெரியும் 6 மாதம் பகல் நேரம் அல்லது கோடை காலமாகவும், சூரியன் தெரியாத அடுத்த 6 மாதம் இரவு அல்லது குளிர்காலமாகவும் இருக்கும். அண்டார்டிகாவின் வெப்பநிலையானது அதோட கடற்கரை பகுதியை விட உட்பகுதிகளில் மிகவும் குறைவாக இருக்கும். அதாவது அண்டார்டிகாவின் கோடை காலத்துல கடற்கரை பகுதியில அதிகபட்சமாக 10 டிகிரி செல்சியஸ் வரையிலையும், குளிர்காலத்துல குறைந்தபட்சம் -40 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும். அண்டார்டிகாவின் உட்பகுதியில கோடை காலத்துல அதிகபட்சமாக -30 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச -80 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை இருக்கும். 2020ஆம் ஆண்டு அண்டார்டிகாவின் வடக்கு முனைக்கு அருகில இருக்கிற அர்ஜென்டினா ஆராய்ச்சி தளமான எஸ்பரான்சாவில் அதிகப்படியான வெப்பநிலை பதிவாயிருக்கு. அதாவது அண்டார்டிகாவிலேயே இதுவரையில பதிவானதிலேயே அதிகப்படியான வெப்பநிலையாக 18.3 டிகிரி செல்சியஸ் இங்க பதிவாயிருக்கு. 2013ஆம் ஆண்டு அண்டார்டிகாவில பதிவு செய்யப்பட்ட பூமியின் மேற்பரப்பில் மிகவும் குறைந்த வெப்பநிலை அப்படிங்கிறது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 12,000 அடி உயரத்துல இருக்கிற ஒரு பீடபூமியில -89.2 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு பதிவாயிருக்கிறது தான். இது ஒரு உறைபனி பாலைவனம் ஆகும். இதோட தரைய பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட 5000 அடியாவது தோண்ட வேண்டியிருக்கும். கிழக்கு அண்டார்டிகாவுல இருக்கிற டென்மேன் க்ளோசியர் அப்படிங்கிற பகுதியில தரையை தொடரதுக்கு 11,500 அடி ஆழம் தோண்டணும். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாலைவனம் அப்படின்னா அது அண்டார்டிகா தான். பொதுவாகவே மழைப்பொழிவு மற்றும் தாவரங்கள் வாழும் சூழல் போன்றவற்றின் அடிப்படையிலேயே அது பாலைவனமா இல்ல டென்ட்ராவா அப்படின்னு வரையறுக்கப்படுது. பாலைவனம் அப்படின்னா மழைப்பொழிவு குறைவாக இருந்து தாவரங்கள் மற்றும் பல உயிரினங்கள் வாழ்வதற்கான சூழல் இல்லாமல இருக்கும் தரிசு நிலமே பாலைவனம் அப்படின்னு வரையறுக்கப்படுது. இந்த பாலைவனம் வெப்பமாகவோ அல்லது குளிர்ச்சியாகவோ இருக்கலாம். டெண்டரா அப்படிங்கிறது பெர்மாஃப்ரோஸ் அப்படிங்கிற ஆண்டு முழுதும் உறைபனியால் மூடப்பட்டுள்ள நிலப்பரப்பை குறிக்கிறது. அண்டார்டிகாவின் கிழக்கு பகுதியில பனிப்பாறைகளின் இடையில் இரத்தம் போன்ற சிவப்பு நிறத்தில் நீர்வீழ்ச்சி உருவாகி வழிகிறது. கிட்டத்தட்ட 50 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு கடல் மட்டம் உயர்ந்ததன் காரணமா அண்டார்டிகாவின் கிழக்கு பகுதி மூழ்கி அங்கு ஒரு உப்புநீர் ஏரி உருவாச்சு. பல லட்சம் ஆண்டுகளுக்கு பின்னர் பனிப்பாறைகளால் இந்த ஏரியானது மூடப்பட்டது. இந்த பனிப்பாறைகளை விடவும் கீழே உள்ள ஏரி உப்புத்தன்மை அதிகமா இருந்துச்சு. இது இன்னும் உறைய முடியாத அளவிற்கு உப்புத்தன்மை கொண்டதாக உள்ளது. இந்த ஏரி பகுதியில் இரும்பு தாது அதிகமாக உள்ளது. இந்த இரும்பு தாதுவானது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் கலந்து சிவப்பு நிறத்தை அடைந்து இரத்தம் போன்ற நீர்வீழ்ச்சியை உருவாக்குது. இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டதுல உலகிலேயே மிகப்பெரிய பனிப்பாறை அப்படிங்கிறது இந்த அண்டார்டிகாவுல இருக்கிற P15 அப்படிங்கிற பனிப்பாறை தான். இது சுமார் 295 கிலோமீட்டர் நீளமும் 37 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட சுமார் 11,000 சதுர கிலோமீட்டர்கள் அளவு கொண்டது. இந்த அண்டார்டிகாவில் 2 நகரங்கள் இருக்கு. ஒன்று இந்த அண்டார்டிகாவிலேயே பெரிய நகரமான வில்லா லாஸ் எஸ்ட்ரெல்லாஸ் அப்படிங்கிற நகரம் ஆகும். இரண்டாவது நகரம் எஸ்பெரான்சா அடித்தளம் அப்படிங்கிறது தான்.
இது அர்ஜென்டினாவின் ஆராய்ச்சி நிலையமாக செயல்படுது. இந்த அண்டார்டிகா கண்டமானது டிரான்ஸ் அண்டார்டிக் அப்படிங்கிற ஒரு மலையின் மூலமா கிழக்கு அண்டார்டிக் அப்படினும் மேற்கு அண்டார்டிக் அப்படினும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. கிழக்கு அண்டார்டிகா அப்படிங்கிறது அண்டார்டிகாவின் 2 பங்கு நிலப்பரப்பு அடங்கியது. பூமியோட தென்துருவ புள்ளியும் இந்த பகுதியில தான் உள்ளது. மேற்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ள மேற்கு அண்டார்டிக் அப்படிங்கிறது 1 பங்கு மட்டுமே. அண்டார்கடிகா தீபகற்பம் இந்த பகுதியில தான் இருக்கு. இந்த அண்டார்டிக் கண்டத்திலேயே மிக உயர்ந்த இடமாக இந்த எல்சோர்த் அப்படிங்கிற மலையில இருக்கிற சிகரமான வின்சன் மாசிப் அப்படிங்கிற சிகரம் சுமார் 4892 மீட்டர், அதாவது 16,050 அடி உயரம் கொண்டது. அண்டார்டிகாவுல இருக்கிற மவுண்ட் எரெபஸ் அப்படிங்கிற எரிமலை தான் இந்த பூமியில ஆக்டிவ் வால்கானோ அப்படிங்கிற தொடர்ந்து வெடித்து கொண்டே இருக்கும் சில எரிமலைகள்ல ஒன்றாகவும் பூமியோட தென்கோடியில இருக்கிற எரிமலையாகவும் கருதப்படுது. கிழக்கு அண்டார்டிகாவில் உள்ள டோம் ஆர்கஸ் எனப்படும் அண்டார்டிக் டோம் 13,422 அடி உயரத்துல இருக்குது. இதுதான் அண்டார்டிகாவிலேயே மிக உயரத்துல இருக்கிற பனிப்பகுதியாகும். ரஷ்யாவின் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கிற வோஸ்டாக் ஆய்வு நிலையத்திற்கு அடியில கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வோஸ்டாக் ஏரியானது உலகிலேயே மிகப்பெரிய சப்லாகியல் லேக் அப்படிங்கிற துணை பனிப்பாறை ஏரியாகும். ஒரு காலத்துல இந்த அண்டார்டிகா அப்படிங்கிறது ஒரு பசுமையான கண்டமாக இருந்ததாகவும் பாசம் மற்றும் பீவர்கள் போன்ற உரோமங்கள் நிறைந்த பாலூட்டி விலங்குகள் இங்கு வசித்ததாகவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. அண்டார்டிகாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த மெக்முர்டோ அப்படிங்கிற அமெரிக்காவின் ஆராய்ச்சி நிலையம் இருக்கிற இந்த பகுதியில் கடந்த 20 லட்சம் ஆண்டுகளாகவே மழை பொழிந்ததில்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் கருதுறாங்க. புதர்களோ இல்லை. இந்த அண்டார்டிகாவின் மிக குளிரான சூழல் காரணமாக இங்க தாவரங்களோ அல்லது புதர்களோ கிடையாது. கிரேட்டேசியஸ் காலத்துல இது ஒரு ஃபெர்ன் கோனிஃபர் சுற்றுச்சூழலாக இருந்துச்சு அப்படின்னும் அக்காலத்தின் முடிவுல ஒரு மழைக்காடாக இது மாறிச்சுனும் நியோஜின் காலத்துல இந்த மழைக்காடுகள் டாண்ட்ரா சூழலாக மாற்றிச்சு அப்படின்னு கருதுறாங்க. இங்க 25 வகையான லிவர்வார்ட்ஸ், 100 வகையான பாசிகள் மற்றும் அண்டார்டிகா தீபகற்ப பகுதிகளில் டெஷாம்சியா அண்டார்டிகா, கொலோபாந்தஸ் க்ளோன்சிஸ் மற்றும் ஓவா ஆண்டுவா அப்படிங்கிற 3 வகையான பூக்கும் தாவரங்களும் இங்கு உள்ளன. இதுவரைக்கும் அண்டார்டிகாவில் சுமார் 1150 வகையான பூஞ்சைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அண்டார்டிகாவில் 700 வகையான ஆல்காக்கள் உள்ளன. இவற்றில் பாதியளவுக்கு கடல் பைட்டோபிளாங்க்டன்கள் ஆகும். அண்டார்டிகாவின் பனிச்சூழலை தாங்கக்கூடிய உடலமைப்பு கொண்ட பெண்குயின், சில வகையான திமிங்கலங்கள், ஸ்விட்கள், சீல்கள், டல் அப்படிங்கிற கடற்பறவைகள் போன்றவை இங்கு வாழ்கின்றன. இவை மட்டுமில்லாம இந்த இடத்தோட உயிரினங்களாக மைட்ஸ் எனப்படும் பூச்சிகள், நெமட்டோட்கள் எனப்படும் நாடாப்புழுக்கள், டார்டிகிரேடுகள் போன்றவையும் இங்கு வாழ்கின்றன. உலகிலேயே அதிகப்படியாக பெண்குயின்கள் இங்கதான் வாழுது. இங்க 17 வெவ்வேறு வகையான பெண்குயின்கள் இருக்கு. இங்க எம்ப்ரர் மற்றும் அடேலி அப்படிங்கிற 2 வகையான பெண்குயின்கள் தான் இங்கு நிரந்தரமா தங்கியிருக்கிற இனமாகும். லெப்பர்ட் சீல், எலிபென்ட் சீல், வெட்டல் சீல், கிராபிட்டர் சீல், ராஸ் சீல் அப்படிங்கிற பல சீல் வகைகள் இங்க வாழுது. இந்த உலகத்திலேயே ஊர்வன மற்றும் பாம்புகள் இல்லாத ஒரே கண்டம் இந்த அண்டார்டிகா தான். இந்த அண்டார்டிகாவில் இந்த துருவக்கடிகள் இல்லை. உலகுல பல இடங்கள்ல இருந்து இங்கு ஆய்வு செய்யும் நோக்கத்தோட வர்றவங்க குறிப்பிட்ட காலம் வரையில் இருந்து ஆய்வு செஞ்சுட்டு போயிடுவாங்க. எமிலியோ மார்கோஸ் பால்மா அப்படிங்கிறவர் தான் அண்டார்டிகாவில் பிறந்த முதல் நபர் ஆவார். நிரந்தரமான மக்கள் இங்க வசிக்காததால டைம் ஜோன் அப்படின்னு சொல்லப்படுற அதிகாரப்பூர்வமாக நேர மண்டலம் இங்க கடைபிடிக்கப்படல. மெக்முர்டோ நிலையம் நியூசிலாந்தின் நேர மண்டலத்தையும், அமெரிக்க ஆராய்ச்சி நிலையமான பால்மர் நிலையம் சிலியின் கோடைக்கால நேர மண்டலத்தையும் இதோட நேரமண்டலமாக கடைபிடிக்கிறாங்க. அண்டார்டிகாவில் கட்ஸ் அப்படிங்கிற பனிப்புயல் வீசும். அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே மிகவும் அதிகமாக காற்று வீசும் பகுதிகளில் ஒன்றாவும் அண்டார்டிகா திகழுது. 1972ஆம் ஆண்டு பிரெஞ்சு தளத்தில் பதிவான அதிகபட்ச காற்றின் வேகம் 320 கிலோமீட்டர் ஆகும். 1820ஆம் ஆண்டு அண்டார்டிகாவை கண்டுபிடித்தது முதல் பல நாடுகள் இதற்கு உரிமை கோரின. இதனால 1959ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் உலகளாவிய அளவில் ஒரு உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தம் அந்த அண்டார்டிகாவை ஒரு ஆய்வு நோக்கில் மட்டுமே கையாள்வதற்கு ஏதுவாக அமைந்தது. போது இந்த உடன்படிக்கையானது சீல்களை வேட்டையாடுவது, சுரங்கம் மற்றும் கனிம ஆய்வு, அணு ஆயுத சோதனை, அணுகழிவுகளை கொட்டுவது போன்றவற்றிற்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டிருக்கு. கோடை காலத்துல சுமார் 5000 நபர்கள் இங்க தங்கி ஆய்வுகள் மேற்கொள்ளாங்க. குளிர்காலத்துல 1000 நபர்களாக குறைஞ்சிடுவாங்க. உலகத்துல வேறெந்த பகுதியை விடவும் இந்த அண்டார்டிகாவில தான் அதிகமான விண்கற்களை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க.
1976ஆம் ஆண்டிலிருந்து சுமார் 20,000 கித்திற்கும் மேற்பட்ட விண்பாறைகள் இங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த அண்டார்டிகாவை ஆய்வு செய்வதற்காக நாசா விண்வெளி ஆய்வு மையம் ஐஸ்சாட் என்னும் ஒரு செயற்கைக்கோளை அனுப்பி ஆய்வு செய்கிறது. இந்த செயற்கைக்கோளின் உதவியால் இங்குள்ள பனிப்பாறைகளோட நிலையும் அவற்றில் ஏற்படும் மாற்றம் உலகின் மற்ற இடங்களில் ஏற்படும் மாற்றங்களையும் கண்காணிக்க உதவுது. இங்கு நடந்த ஆராய்ச்சிகளால அண்டார்டிகா கண்டத்துக்கு கீழே 300க்கும் மேற்பட்ட ஏரிகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அரோரா அப்படிங்கிற துருவ பகுதிகளில் இருக்கிற வானத்தில தோன்ற ஒரு அபூர்வ ஒளித்தோற்றமாகும். இந்த ஒளித்தோற்றமானது உலகம் தோன்றிய காலம் தொட்டே தோன்றுகிறது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த வடதுருவ ஒளியானது அரோரா போரியாலிஸ் அப்படின்னும் தென்துருவ ஒளியானது அரோரா அஸ்ட்ராலிஸ் அப்படின்னும் சொல்லப்படுது. 1992ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரையிலான 25 ஆண்டுகள்ல சுமார் 300 கோடி டன் அளவிலான பனிப்பாறை உருகியுள்ளது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. இங்க ஆராய்ச்சி செய்து வந்த 84 ஆராய்ச்சி குழுக்களின் ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில 2012ஆம் ஆண்டிற்கு முன்பு இருந்ததை விடவும் சமீப காலத்துல 3 மடங்கு அளவுக்கு பனிப்பாறை உருகுது. ஆண்டொன்றுக்கு சராசரியாக சுமார் 24 கோடி டன் அளவுக்கு பனிப்பாறை உருகுது அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல்களும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. மிக குறைந்த வெப்பநிலையின் காரணமாக இதோட காற்று மண்டலத்துல பனித்துகள்கள் மிதந்திட்டு இருக்கும். இதுல சூரிய ஒளி படும்போது வைரம் போல ஜொலிக்கும். இந்த வைரத் தூசிகள் சன்டாக், ஹாலோ மற்றும் லைட் பில்லர்கள் உருவாகவும் காரணமாக அமையுது. இந்த அண்டார்டிகாவை மையமாக கொண்ட சீல்கள், பெங்குயின்கள் போன்ற விலங்குகளுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது என்று கருதி அண்டார்டிகாவில் இந்த ஸ்லெட் நாய்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. அண்டார்டிகாவை விட சஹாரா பாலைவனத்துல 2 மடங்கு அதிகப்படியான மழை பொழியுது. இதனாலேயே பாலைவனமாக வரையறுக்கப்பட்டிருக்கிற இது உலகத்திலேயே மிகவும் குளிர்ந்த, வறண்ட, அதிகமாக காற்று வீசக்கூடிய பனி மூடிய கண்டமாக இருக்கு. லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸ்ல இந்த 3வது பாகத்தை பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களோட தகவல்கள் அடங்கிய பாகத்தை அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.